அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு 25 நிமிடங்கள் இனிமையான இசையுடன் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவர்கள் அல்ஸ்டன் ஜேம்ஸ் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து பேச இருக்கும் தலைப்பு தனிமை பெறமா சாபமா என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை ராதை மாஸ்டர் அவர்கள் இங்கிலாந்திலிருந்து வழிநடத்த வருகிறார்கள். நன்றி, வணக்கம். அன்மியூட் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று 10ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. தியானம் செய்யும் நேரம் இது. முதலில் தியானத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. நாம் அனுபவிப்பது இப்போது மட்டுமே. கடந்த காலம் என்பது ஒரு நினைவு, எதிர்காலம் என்பது ஒரு கணிப்பு, நிகழ்காலத்தில் இருப்பது ஒரு எண்ணம். மகிழ்ச்சி, அமைதி மற்றும் உண்மையான அனுபவங்களும் எல்லாம் இந்த நொடியில் மட்டுமே உள்ளது. ஆகவே நிகழ்காலத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாம் நம்முடைய உண்மையான சுயத்துடன் இணைகிறோம். மேலும் கடந்த காலம், எதிர்காலம் பற்றிய சிந்தனை வரம்புகளை தாண்டி செல்கிறோம். இவைதான் துன்பத்தின் ஆதாரம். ஆகவே நிகழ்காலம் எங்களின் முக்கியமான பரிசு ஆகும். அதற்கு ஏற்ற பயிற்சியை தருவது இந்த தியான தளத்தில் நாம் செய்யும் தியானமே ஆகும். தியானத்தின் போது தொண்டை வறட்சி ஏற்படும் வாய்ப்பு உண்டு. ஆகவே இளம் சூடான நீரை தியானத்தின் முன்பும் பின்பும் அருந்தினால் அதனால் பயன் கிடைக்கும். வாருங்கள், இப்போ தியானத்தில் பயணிப்போம். வசதியான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். தரையில் இருக்க விரும்புவோர் சப்பானி கட்டி கொண்டு தரையில் இருக்கலாம். கண்ணாடி அணிந்திருப்போர் தயவு செய்து கழற்றி வைத்து விடவும். உடலை தளர்ச்சியாகவும் தலையை நேராகவும் வைத்துக் கொள்ளுங்கள். கைவிரல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆசனத்தில் இருப்போர் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக வையுங்கள். இப்போது கண்களை மென்மையாக மூடிக்கொண்டு உங்கள் முழுமையான கவனத்தையும் உங்களின் இயல்பான இயற்கையான சுவாசத்தின் மேல் செலுத்தவும். உள்ளே வரும் ஒவ்வொரு மூச்சையும் வெளியே வரும் ஒவ்வொரு மூச்சையும் கவனித்தபடியே இருங்கள். எண்ணங்கள் வந்தால் அவற்றில் கவனம் செலுத்தாமல் மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனத்தை செலுத்துங்கள். இப்போது இசை தியானம் வழங்கப்படும். அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவுடனும் தியானத்தில் இருங்கள். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறக்க வேண்டாம். நன்றி. தியானிகளே, தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றது. அனைவரும் உங்களது இயல்பான நிலைக்கு வாருங்கள். கைவிரல்களை மெதுவாக பிரித்து கண்கள் மேல் வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒருவித தடங்களுமின்றி ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். பிரபஞ்சத்தின் நல் ஆசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியனவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் இந்த தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி,
நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடுமல்லாமல் அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PSSM தமிழ் குளோபல், தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் இத்தலத்தை 3 வேளையும் இடைவிடாது நடாத்தி வரும் அதிபர் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு உதவி புரியும் குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை எல்லோர் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று சிறப்பான இசையையும் பதாதைகளையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் டாக்டர் சதா மனோ மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இப்போது இந்த தளத்தை நான் ஸ்ரீ ஐயாவிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி நன்றி. நன்றி அம்மா. இன்று மிகவும் அருமையான தியானத்தை ராதை அம்மா அவர்கள் வழிநடத்தினார்கள். அவருக்கு முதலாவது நன்றி. மற்ற உதவிகள் செய்த டாக்டர் சதா மேனோ, ரெக்கார்டிங், ஆனந்தி பாலதாசன் ஃப்ரம் கனடா, மியூசிக் ஃபிளாக்ஸ் எல்லாம் போட்டது, மற்றது மெடிடேஷன் ராதை மாஸ்டர் தான் செய்திருக்கிறார். எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லி மற்றும் பல விதங்களில் இதை நடத்துவதற்கு பல பேர் உதவி செய்தார்கள். எல்லோருக்கும் நன்றியை சொல்லி நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்கின்றேன். அடுத்தது அருமையான பேச்சு இருக்கின்றது. அவரை நான் மிகவும் அன்புடன் வரவேற்கின்றேன். கிரேஷன் ஜேம்ஸ் அல்ஸ்டன் அவர்கள் ஜெர்மனியில் வாழ்கிறார்கள். நான் அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த தளத்துக்கு. இவர் யாழ்ப்பாணம் குருநகர் சென்ட் ஜேம்ஸ் மகா வித்தியாலயம் பேருந்து சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் கல்வி கற்றவர். ஒரு தமிழ் மணி புலவர். இவரது தந்தை பிரபல புவியியல் புத்தகங்கள், பூமி சாஸ்திரம் போன்ற புத்தகங்களுக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறார்கள். மற்றது சீனோர் ப்ரொஜெக்டிலையும் இவர் ஒரு பொறுப்பான பதவியை வகித்தவர். 1985 ஜெர்மனிக்கு வந்திருக்கிறார். அதாவது 40 வருடங்களுக்கு மேலாக ஜெர்மனியில் வாழ்ந்து வருகிறார். அங்கே ஒரு ஆசிரியராகவும் எழுத்தாளர், ஆய்வாளர், தேர்வு முதன்மை மேற்பியாளராகவும் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் கடமையாற்றி கொண்டு வருகிறார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய தளத்தில் பல விதங்களில் அவர் உதவி புரிந்து வந்திருக்கிறார்கள் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். எங்களுடைய தளத்தில் இவர் அது மாத்திரமில்லாமல் ஜெர்மன் கத்தோலிக்க ஆன்மீக பணியத்தையும் மறைக்கல்வி ஆசிரியராகவும் மற்றும் வானொலியில் நற்சிந்தனைகளை வழங்குவதிலும் மற்றும் 100க்கும் மேற்பட்ட திருமண ஆயத்தங்களையும் செய்திருக்கிறார். பல விதங்கள் பன்முகத்தன்மை வாய்ந்தவர்தான் கிரேஷன் ஜேம்ஸ் அல்ஸ்டன் ஐயா அவர்கள். அவரை அன்புடன் வரவேற்று இன்று தனிமை வரமா சாபமா என்ற தலைப்பில் பேச அவரை நான் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து. எல்லோருக்கும் நிறைந்த நன்றி. அழகான முன்னுரை தந்திருந்தீர்கள் ஸ்ரீ சுந்தரராஜா ஐயா. நன்றியோடு நான் தொடர்கின்றேன். இன்றைய எங்களுடைய கருத்திலே இன்றைய நாள் 1640வது நாளாக இந்த தளம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, மலர்ந்து நிற்கின்றது புதிய நாளாக. தனிமை வரமா சாபமா? பூமியினுடைய முதல் பதிவு தனிமைதான். வாழ்வினுடைய இறுதி பதிவு அதுவும் தனிமைதான். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் உறவுகள் மலர்கின்றன, மகிழ்ச்சி பிறக்கிறது. தனிமை வேறறுக்கப்பட்டு பிறரோடு இணைந்து பயணிக்கும் பேரின்பம் கிடைக்கிறது. பேரின்பம் கிடைத்து விட்டதே என்று ஆனந்த பரவசம் அடைந்தாலும் அன்றைய வாழ்வில் அவ்வப்போது இந்த தனிமை தொட்டுவிட்டு செல்லும் அனல் காற்று போல இதயத்தை வருடத்தான் செய்கிறது. உறவுகளால் கைவிடப்படும் போது, உணர்வுகளால் மதிக்கப்படாத போது, விரக்தியின் விளிம்பில் தள்ளப்படும் போது, தோல்வியில் கலங்கி நிற்கும் போது, குடும்ப வாழ்வு சீர்குலையும் போது, கண்டுகொள்ளப்படாமை அதிகரிக்கும் போது, கருத்துக்கள் மதிப்பளிக்கப்படாத போது, எல்லோராலும் வெறுக்கப்படும் போது,
பிறப்பால் ஒதுக்கப்படும் போது, கூட்டத்தின் மத்தியில் அவமானப்படுத்தப்படும் போது, அன்பை அலட்சியப்படுத்தும் போது, குழுவாக செய்யும் பொறுப்புகளை தனியாக செய்யும் சூழல் நேரிடும் போது, உடல் நோயில் உறவுகள் உடன் இருக்காத போது, இந்த தனிமை உயிர் கொல்லியாக இதயத்தை ஊடுருவி உயிரோடு மனித மனங்களை புதைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. தனிமை வரமா சாபமா என்பது அவரவர் மனநிலையை, சூழ்நிலையை, அனுபவத்தை பொறுத்து அமைகிறது. பிரச்சனைகளை எவ்வாறு உற்று நோக்குகின்றோம், மனப்பக்குவத்துடன் அதை எப்படி கையாளுகின்றோம் என்பதன் அடிப்படையில் தான் வரமும் சாபமும் நம் கண் முன் வைக்கப்படுகின்றன. மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று மனிதனுக்கு துணையாக பெண்ணை படைத்தார் இறைவன். இன்பத்திலும் துன்பத்திலும் இணைந்து பயணிப்போம் என்று அவர்கள் கொடுத்த வாக்குறுதி சில வேளைகளிலே குடும்பங்களில் இறுதி வரை நிலைத்திருப்பதில்லை. நான் என்ற ஆணவமும், விட்டு கொடுக்காத மனநிலையும், பொருளாதார பின்னடைவுகளும், தூய அன்பற்ற நிலையும், பிரமாணிக்கம் இல்லாத நிலையும், தரக்குறைவான வார்த்தைகள் குடும்ப வாழ்வை கேள்விக்குறியாக்கி விடுகின்றன. இருவரும் வெவ்வேறான மனம் கொண்டவர்கள் என்பதும், வெவ்வேறு கருத்துக்கள் கொண்டவர்கள் என்பதும், இந்த வித்தியாசமான இருவரின் பிணைப்பை வாழ்வதுதான் திருமணத்தின் வாழ்வு என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். காதல் வாழ்வு வேறு, திருமணத்தின் வாழ்வு வேறு. ஒருவருக்கொருவர் மதிக்கப்படும் போதுதான் திருமண வாழ்வு சிறப்படைகின்றது. தனிமை வாழ்வு கணவனால், மனைவியால், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர் இல்லங்களிலும் தெருவோரங்களிலும் வாழ்கின்ற அவல நிலை. இதற்கு என்ன காரணம்? சற்று ஆழ்ந்து சிந்தித்தால், நான் பிறரால் அன்பு செய்யப்படவில்லை, இந்த எண்ணம்தான் மேலோங்கி நிற்கிறது. அதிக அதிகாரங்கள் செலுத்துதல், அதிக ஆலோசனைகளை வழங்குவதும் தோல்விக்கு காரணமாக அமைகின்றன. திருமணத்தின் பின்னர் பிள்ளைகள் பிரிந்து வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். அளவுக்கு அதிகமான பாசமும் தோல்வியின் காரணங்களாக அமைகின்றது. முற்றிலும் பிள்ளைகளில் தங்கி வாழ்வும் வாழ்விலிருந்து ஒதுங்கி அவர்கள் வாழ்வை அனுபவிப்பதற்கும் இடம் வழங்கப்பட வேண்டும். தனிமை தந்த வலிகளை அனுபவித்தவர்கள் மட்டுமே தனிமையை உணர முடியும். தனிமை அந்த பாடங்கள் சில நேரங்களில் தனிமை வலியை தந்தாலும் சுய சிந்தனை ஆகியவற்றின் தளமாக தனிமை உணரப்படுகின்றது. நம்மை நாம் புரிந்து கொள்வதற்கும், நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்ற தெளிவு பெறுவதற்கும், மன அமைதியுடன் வாழ்வதற்கும், உறவுகளை புரிந்து கொள்வதற்கும், உறவின் மகத்துவம் உணர்வதற்கும், தன்னம்பிக்கையோடு வாழ்வதற்கும், படைப்பாற்றல் திறனுடன் செயற்படுவதற்கும் இந்த தனிமை நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகின்றது. தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என்று தயங்க வேண்டிய தேவை இல்லை. தனிமையிலும் இனிமை காணலாம். தனிமை அதனை வரமாக மாற்றியவர்களும் நம் மத்தியிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். இயேசுவை எடுத்துக்கொண்டால், இயேசுவினுடைய தனிமை பாலைவன தனிமை, கருக்கலில் தனிமை, விடியற்கால தனிமை, இயற்கையின் எழில் அழகில் தனிமை சூழ்ந்த காடுகளில் தனிமை தொடர்கிறது. பாலைவன பயணம் மிகவும் கொடுமையானது.
மனித வாடையே இல்லாத இந்த பாலைவன பயணத்தில் தான் இயேசு தனிமையை விரும்பினார். இஸ்ராயேல் மக்கள் 40 ஆண்டுகள் பாலைவன பயணத்தில் தம்மை தூய்மையாக்கி பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்தை அடைகிறார்கள். ஏன்? சுகம் தம் பணி வாழ்வின் அடையாளமாக மானுட சமூகத்தை தூய்மையாக்க, பாவ வாழ்க்கையிலிருந்து மக்களை பாதுகாக்க, இறைவனை நோக்கி மக்களை வழி நடத்த பாலைவனத்திற்கு செல்லுகின்றார் இயேசு. சமூக பணி, மீட்பு பணி, போதிக்கும் பணி இவற்றின் முன்னடையாளமான இயேசு பாலைவன தனிமையை நோக்கி சென்றாலும் அங்கும் கூட 3 ஆன்மீக எதிரிகளை அவர் சந்திக்கின்றார். அவை உடல், உலகம், ஆன்மீகம். சாத்தான் ஆசையை தூண்டுகின்றது. இந்த கல்லை அப்பமாக மாற்றும் என்று கல்லை கொடுக்கிறது. சாத்தானே அப்பாலே போ என்று அவர் அகற்றி விடுகிறார். நீர் இறைமகனாக இருந்தால் கீழே குதியும் என்று அவருக்கு ஆசையூட்டுகிறது. உன்னிடம் ஆற்றல் இருக்கிறது, செய்யென்று சொல்லுகிறது. சாத்தானே அப்பாலே போ என்று கூறுகிறார். நான் இந்த உலகத்தையே தருவேன், அந்த உலகத்தையே காட்டி இந்த உலகெல்லாம் தருவேன், என்னை வணங்கினால் என்று அழைக்கிறது. இவ்வாறு 3 ஆன்மீக எதிரிகளை இயேசு சந்திப்பதை மத்தேயு சுட்டி காட்டுகின்றார். அதாவது இந்நிகழ்வு இயேசு எண்ணத்திலே கண்ட நிகழ்வினை எடுத்து காட்டுகிறது. அதாவது அவர் அங்கே பாலைவனத்திலே தியானம் முடிந்து வருகின்றார், பசியோடு இருக்கின்றார். இந்த வேளையிலே இந்த நிகழ்வு எடுத்து காட்டப்படுகின்றதனை ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். இங்கே ஆன்மீக பசிக்கு முதலிடம் கொடுக்கின்றார். ஆன்மீக எதிரிகளை வென்றெடுக்கின்றார். அவர் எடுத்த முதல் அடியை இறை ஆட்சியின் வெற்றிக்கான அடையாளமாக அமைகிறது. உயர்ந்த மலையிலே உள்ள தனிமை இறை பிரசன்னத்தின் அடையாளமாகிறது. இறைவன் மலையிலிருந்து மக்களை கண்ணோக்குகின்றார் என்று இஸ்ராயேல் மக்கள் நம்பினார்கள். சீயோன் மலையில் தான் மனித ஒழுங்குகளை சீர்படுத்தும் 10 கட்டளைகளை இறைவன் மோயிசனிடம் கொடுக்கின்றார். கார்மேல் மலையிலே இயேசு மறுரூபமாகி தான் உண்மையான இறைவன் என்பதனை எண்பித்து காட்டுகின்றார். இறைவனின் உறைவிடமாம் மலையை நோக்கி தனியான பயணத்தை மேற்கொண்டு செபிக்கிறார். மலை மீது ஏறி அமர்ந்து பேறு பெற்றவர்கள் யார் என்பதை சுட்டி காட்டுகின்றார். இயேசுவின் தனிமையிலே ஞானம் பிறந்தது, சுய பரிசோதனைக்கான தெளிவு கிடைத்தது. இறைவனின் மீட்பு திட்டத்திற்கு எதிர்வரும் சவால்களை துணிவோடு எதிர்கொள்வதற்கு வலிமை கிடைத்தது. தான் சிலுவையிலே அறையப்படும் முன், அதாவது எதிரிகளினாலே அவர் கைப்பற்றப்படும் முன் அவர் தியானம் செய்கிறார் மலையிலே. அங்கே அவரது வியர்வை இரத்தமாக வியர்க்கிறது. ஆய்வாளர்கள் இது உண்மையான நிகழ்விலே இந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன என்று சுட்டி காட்டுகின்றார்கள். மக்களின் உடல் நோய்களை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கிடைத்தது. ஆழ்ந்த இறை அனுபவத்தின் வழியாக கடவுளின் அருள் கிடைத்தது. இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சான்று பகரும் பேரானந்தம் கிடைத்தது. எனவே இயேசுவினுடைய தனிமையை நாம் நமதாக்குவோம். இவைகளை தேடினால் ஞானிகள் என்று நாம் தேடுகின்ற எல்லோரும் இந்த அனுபவங்கள் பெற்றவர்கள், தியான அனுபவங்கள் பெற்றவர்கள். நெப்போலியன் தொடர் தோல்வி அடைகின்றான். அமைதியிலே ஒரு துணிவு கிடைக்கிறது. அமைதியிலே அவனுக்கு ஒரு கனவு கிடைக்கிறது. ஒரு சிலந்தி அவருக்கு வழியை புரிய வைக்கின்றது. ஒரு பெரிய பணக்காரன் விலை உயர்ந்த கடிகாரம் தொலைந்து விட்டது.
தேடியும் கிடைக்கவில்லை. அதாவது ஹெலர் என்று சொல்லப்படுகின்ற கீழறையிலே அவர் ஒரு அலுவல் செய்து கொண்டிருக்கும் பொழுது அது தொலைந்து விட்டது. தேடுகிறார், கிடைக்கவில்லை. பல தடவைகளிலே நாம் ஒரு பொருளை வைத்து விட்டு தேடினால் கிடைப்பதில்லை. அருகிலேதான் இருக்கும், எமது கண்களுக்கு கூட அது தெரியாது. இவர் என்ன செய்கின்றார் என்றால், அங்கே அருகிருந்த சிறுவர்களை அழைக்கின்றார். அழைத்து தேடச் சொல்லி சொல்லுகின்றார். கிடைக்கவில்லை. ஒரு சிறுவன் தான் மீண்டும் போய் அதனை தேடி வர அனுமதி கேட்கின்றான். அந்த இல்லத்தினுள்ளே நுழைகின்றான். ஓரிடத்தில் அமர்ந்து கண்களை மூடினான். சற்று நேரம் அமைதியானான். அந்த அமைதியிலே கடிகாரத்தினுடைய ஓசை கிடைத்தது. கேட்டது. கடிகாரத்தோடு வெளியே வந்தார். மாற்று சிந்தனை செய்வோமே. திருமதி ஸ்ரீமா பண்டாரநாயக்கா அவர்களுடைய காலத்திலே பெரும் உணவு தட்டுப்பாடு. இல்லத்திலே பூ செடிகளை அகற்றிவிட்டு பயன் தரும் செடிகளை நடுங்கள் என அறைகூவர். பலருக்கு உணவுக்கு வழி கிடைக்கிறது. என்ன செய்வதென்று திகைத்து போய் இருந்தவர்களுக்கு உணவு கிடைக்கிறது. எமது நேரத்தினை நாம் ஒழுங்கு செய்யும் போது ஆற்றல் கிடைக்கிறது. படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதலிழந்தான். எனவே தோல்வியை சிந்திக்காமல் வாழ்வை சிந்திப்போம். நாம் எமது சக்தியை மற்றவர்களுக்கு பகரும் போது எமக்கும் ஆற்றல் கிடைக்கிறது. இந்த சிந்தனை தியான நிலையத்தில் பலர் இணையும் இந்நிலையமும் நாம் இங்கே வலுப்பெறுவதை அவதானிக்க முடியும். எல்லோரிடமும் எல்லா சக்தியும் இல்லை. ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா அவர்களிடம் உள்ள சக்தி வேறு, அருந்ததி அம்மா அவர்களிடம் உள்ள சக்தி வேறு. அதே போல இந்த தளத்திலே செயற்படும் ஒவ்வொருவரிடமும் வெவ்வேறு சக்திகள் நிறைந்திருக்கின்றன. இறைவன் தந்த கொடையை நமதாக்குவோம். அதனை நாம் பகிரும் போதுதான் அது சக்தியாக வெளிப்படுகிறது. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. இறைவன் பாய்ந்து வந்து எமக்கு எந்த உதவியும் அளிப்பதில்லை. ஒரு சக்திகள் செயற்படுகின்றன, இறைவனின் சக்திகள். அதே போன்று இறைவனுடைய உதவிகள் தான் படைத்த மனிதனினூடாக, இந்த பிரபஞ்சத்தினூடாகத்தான் நமக்கு வழங்கப்படுகிறது. தோல்வியிலே அமைதியாகுங்கள், அதிகம் பேச வேண்டாம். உங்கள் நியாயங்களை அதிகம் வெளிப்படுத்த முயல வேண்டாம். மௌனமும் தியானமும் பிரச்சனைகளை தீர்க்கின்ற எளிய வழிகள். நாமும் படைப்பாற்றல் மிக்கவர்களாக, புதுமை சிந்தனைகளை வரவேற்பவர்களாக, சுய அறிவும் சுய தெளிவும் கொண்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கொள்கை உணர்வுடன் அன்றாட வாழ்வின் அன்றாட நேரத்தோடு இணைந்து செயற்படுபவர்களாக மாறுவோம். தனிமை நமக்கு மனச்சிதைவை உண்டாக்கும் போது, நம் மனித ஆளுமையை பாதிக்கும் போது, மன அழுத்தம் குடிகொள்ளும் போது, கைவிடப்பட்ட நிலை உருவாகும் போது, வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்ற எண்ணம் தோன்றும் போது நாம் சோர்ந்து போக வேண்டாம். இயேசுவின் தனிமையையும் தியானிகளின் தியானத்தையும் நமதாக்குவோம். நமது மனநிலையில் மாற்றத்தினை கொண்டு வருவோம். தனிமையை வரமாக பார்க்கும் பக்குவத்தை வளர்த்து கொள்ளவும், சத்தங்கள் அற்ற நிசப்தத்தின் சிறப்பை கண்டுணர்ந்து மெல்லிய தென்றல் காட்டில் இறைவனோடு உரையாடுவதற்கும், தனிமையில் ஆன்மீக இறை அனுபவம் பெறுவதற்கும் நாம் துணிவோடு செயற்பட இன்றைய நாள் எமக்கு அழைப்பு தருகிறது. ஒரு பாடல் ஒன்றினை எடுத்தால், அந்த பாடல், ஒருவர் பாடலை எழுதினால் பாடலை வெளிப்படுத்தும் சிறப்பிலே இந்த பிரபஞ்சம் எல்லாமே இசைந்து நிற்கின்றது. ஒரு பாடலை பார்ப்போம். அவன் அல்லா புவி மீதே அணுவும்
அசையாது. இந்த பாடலிலே இத்தனை நான் படித்த எவ்வளவு விடயத்திலேயே நாம் பார்த்தால், தடியும் அங்கே இசைந்தது, தண்டும் இசைந்தது, கம்பியும் இசைந்தது, தோலும் இசைந்தது, காற்றும் இசைந்தது, அதனை நெருப்படுத்த கரமும் இசைந்தது, குரலும் இசைந்தது, குரல் வளமும் இசைந்தது. இங்கே பாட்டினை பாடலாசிரியர் எழுதுகின்றார். அவர் அந்த பாடலை எழுதுவதற்கு இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவரோடு இசைந்து நிற்கின்றது. இசையமைப்பை செய்கின்றார் இசைவாளர். அழகான இசையை அவர் இசைத்ததனாலே எழுதிய பாட்டு ஒன்று அழகான தொனியுடன் வெளிவருகிறது. இங்கே தொனியை வெளிப்படுத்துகின்றார். குரல் அமைப்பிலே ஏற்றத்தாழ்வுகளுடன் அந்த தொனி வெளிப்படும் போது பாடல் ஓர் அழகிய பாடலாக இசைந்து வந்ததை பல தடவைகளிலே இந்த தளத்திலே நாம் பார்த்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். அதாவது ஒருவர் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நான் தான் செய்தேன் வீரம் பேச முடியாது. ஏனென்றால் நான் செய்தேன் என்ற எனக்கு பின்னாலே இந்த அதாவது இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் நிற்கிறது. எனவே பிரபஞ்சம் எமக்கு தருகின்ற செய்தி, நீ அமைதியாக இல்லை, நான் இருக்கின்றேன் என்பதுதான் அந்த செய்தி. ஆகையினாலே நாம் வெறுமனே தோல்விகளை நாம் காணாமல், நாம் தனிமையாக இருக்கின்றோம் என்று உணராமல், எம்மை சுற்றி எத்தனையோ சக்திகள் இருக்கின்றன, பிரபஞ்சத்தின் சக்திகள் எம்மை நோக்கி இருக்கின்றன என்பதனை நாம் உணர வேண்டும். பல நிறப்பூக்கள் வயலிலே பூத்து குலுங்குகின்றன. ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று விட்டு கொடுத்து தன்னை வெளிப்படுத்தும் போது, நான் என்னும் எண்ணம் இல்லாமல் தன்னை வெளிப்படுத்தும் போது இறையின் அழகு ஒளி வீசி நிற்கும். அந்த ஒளி மானிடற்கு வழிதனை காட்டி நிற்கும். என்னை இங்கே உரையாற்ற ஊக்கம் தந்த சதா மனு அம்மா அவர்களுக்கும், சதா மனு அம்மா அவர்கள் ஊருலா செல்கின்றார். அதாவது டச் மொழியிலே ஊர்லாப் என்று சொல்லுவோம். அந்த வேளையிலே அதனை மோகனம்மாவிடம் விட்டு செல்லுகின்றார். மோகனம்மா என்னுடன் தொடர்பு கொண்டு இதனை செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்களுக்கு நான் இசைந்து இந்த தளத்திலே இசையாகி நிற்கின்ற போது, இந்த தளத்திலே என்னோடு எம்மோடு இசையாகி நிற்பவர்கள் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, அருந்ததி அம்மா ஆகியோருக்கும், தளத்திலே இசைந்து நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாம் இன்று தேடிய அந்த செய்தியிலே தனிமை என்பது சாபம் அல்ல, வரம் என்ற எண்ணத்தினை நான் உறுதியாக்கி வெளிப்படுத்தி நிற்கும் போது, என்னுடைய மனநிலையிலே அசைவு தந்த ஒவ்வொருவருக்கும் இறையாட்சியின் அருள் தந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிகவும் அருமையான பேச்சு. தனிமை ஒரு வரமா சாபமா? வரம் என்றே சொல்லிவிட்டீர்கள். தியானத்தலத்தில் அதைத்தான் நாங்கள் ஈடுபடுத்துவோம். முதலாவது நாங்கள் எல்லோரும் 30 வினாடிகள், அதாவது 30 கைதட்டுகள் தரும்படி அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். 30 கைதட்டுகளை கொடுங்க. மிகவும் நன்றி. இப்பொழுது முதலாவதாக கை வைத்திருப்பவர் குகனேசன் ஐயா, ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல இருந்து பேசுகிறோம். நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்களது பேச்சு அருமையிலும் அருமையாக இருந்தது. உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். நீங்கள்
தனிமை என்றதை பற்றி ஒரு சிறப்பான முறையில் கூறினீர்கள். 2 சொற்கள் உள்ளன ஐயா. ஒன்று தனிமை, மற்றது ஏகாந்தம். அது ஆங்கிலத்தில் சொன்னால் லோன்லினஸ் என்று சொல்லுவார்கள். டச்சில் எனக்கு தெரியல என்னென்று தனிமைக்கு. ஆனா இங்க ஆங்கிலத்தில் லோன்லினஸ் என்று கூறுவார்கள். அந்த லோன்லினஸ் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு மனக்குறை இருக்கு, நான் தனித்தவன் என்ற அதை மாற்றுவதற்காக ஆங்கிலத்தில் இன்னொரு சொல்லு வைத்திருக்கிறார்கள், சொலிட்டிடியூட். சொலிட்டிடியூட் என்றதுதான் ஏகாந்தம். ஏகாந்தம் என்பதை பிரித்தால் ஏக அந்தம். ஏகம் என்பது ஒன்று, அந்தம் என்றது முடிவு. அந்த ஏகம் ஒருவனாக இருந்து இறைவனோடு தொடரும் பொழுது ஏகாந்தம் ஏற்படுகின்றது. இதை பற்றி ஒரு கருத்தை விளங்கிக் கொள்வதற்காக முருகப்பெருமான் ஔவையாரிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். உலகில் இனியது எது? அது முருகப்பெருமான் ஔவையாரிடம் கேட்ட கேள்வி. அதற்கு எடுத்த எடுப்பிலேயே ஔவையார் சொன்ன பதில், இனிது இனியது கேட்பின் தனிநெடு வேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது. அதாவது நீங்கள் கூறினபடி தனிமையில் இருப்பதுதான் இனிது. ஆனால் அந்த சொல்லு என்றதை அவர் தனிமை என்ற சொல்லை விடுத்து ஏகாந்தம் என்ற சொல்லை ஔவையார் பிரயோகிக்கின்றார். இனிது இனிது ஏகாந்தம் இனிது. அப்ப முருகன் கேட்கிறார், அதோட முடிஞ்சது அலுவல்? இல்லை இல்லை, அதிலையும் இனிது உள்ளதா? அதனிலும் இனிது ஆதியை தொழுதல். ஆதி என்பது பிள்ளையார் வைரவர் சிவன் என்று கூறவில்லை. ஆதி என்பது எல்லோருக்கும் பொதுவான, மதத்துக்குமே பொதுவான ஒரு இறைவனைத்தான் ஔவையார் கூறுகின்றார். அதனிலும் இனிது ஆதியை தொழுதல். அப்ப முருகப்பெருமான் திருப்பி இருக்கிறார், அதை விட வேறு ஒன்று நல்லதா இல்லையோ ஒன்று. அவர் கூறுகின்றார் ஔவையார், அதனினும் இனிது அறிவினர் செய்தல். இன்று நாங்கள் கூடியிருக்கின்றோம் இங்கு. நீங்கள் ஒரு அறிவினர் ஐயா, மற்றவர்கள் பேசப்போவர்கள் அறிவினர். இந்த அப்படி கூடுவது இன்னும் இனியது என்று கூறுகின்றார் ஔவையார். அப்ப அவர் என்ன திருப்பி கேட்கிறார் முருகப்பெருமான், அதை விட இனியது கிடையாதா? அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே. அதாவது நல்ல அறிவுள்ளவர்களை கனவிலும் நனவிலும் அவர்களை கண்டுகொள்வதுதான், நான் முன்பு கூறிய மாதிரி மனக்கண்ணால் கண்டுகொள்வதுதான் இனிது என்று ஔவையார் கூறி முடிக்கின்றார். கடைசியில் இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்று கூறி உங்கள் பேச்சுக்கு ஒரு சம்மதம் தெரிவிக்கின்றார் ஔவையார். நன்றி. மிகவும் நன்றி ஐயா. அடுத்ததாக கனடாவிலிருந்து ஆனந்தி மாஸ்டர், நீங்க பேசுங்க. எனக்கு முதல் 2 பேர் இருக்கிறோம், சிவச்சந்திரிகாவும் சிவச்சந்திரிகா பேசுகிறோம். சிவச்சந்திரிகா பிறகு கலைவாணி. மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பேச்சு நன்றாகவே பிடித்தது. நானும் யோசிச்சு கொண்டிருந்தேன்னா இந்த தலைப்பை பார்த்து வரமா சாபவன்னு கூட பேச்சு அப்படியே சொல்லிக்கொண்டு வந்தது வரந்தானண்டு சிறப்பாக இருந்தது. தனிமையை வடிவாக எடுத்து அதை எப்படி வேறறுக்கிற முறையை வடிவாக சொல்லி எப்படி அது உருவாகிறது என்ற அது அவ்வளவு நேர்மறைக்கு மாறான கருத்துக்கு அவ்வளோத்தையும் சொல்லி நீங்கள் அதை விளங்கப்படுத்தினீர்கள். பிறகு இயேசுவின் தனிமையை கொண்டு வந்து இஸ்ரவேல்ல தூய்மையான இப்படி வந்தது என்னதையும் சொல்லி அந்த ஆன்மீக கருத்துக்களையும் சொல்லி அதை சிறப்பாக தனிமைக்கு விளக்கம் கொடுத்து கொண்டு வந்தனீர்கள். பிறகு நீங்கள் பகிர்வு வந்து எவ்வளவோ சக்தியை எங்களுக்கு தருகிறது, அதுக்கு தியான தளத்தை நீங்கள் ஒப்பிட்டு சிறப்பாக விளங்கப்படுத்தினீர்கள். சிறப்பான தமிழில் எல்லாரும் அநேகமா கணக்க பேசினா மூளை கலைத்து போடுவோன்னு நான் நினைக்கிறேன்னா உங்களோட பேச்சுக்கு மூளை கலைக்கல, அவ்வளவு சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள், நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். சிறப்பு. வாருங்கள் மீண்டும் மீண்டும். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த ஜெர்மனியிலிருந்து கலைவாணி டீச்சர், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ஜேம்ஸ் மாஸ்டருக்கும் அருமையான பேச்சு தந்ததுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். அழகான ஒரு நல்ல டாபிக் எடுத்திருந்தீங்கள். அதாவது தனிமை வந்து சாபமா வரமாண்டு இந்த அது வந்து அவரவர்
அவரவரை பொறுத்தது என்றுதான் நான் நினைக்கிறேன். இது நாம் தேடிக்கொள்வதை பொறுத்ததுதான் என்றுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுதும் வயோதிபத்திலும் கூட நாங்கள் இந்த தனிமையை மிக கொடுமையாக நினைக்கின்றோம். அந்த நேரத்தில் கை கொடுப்பது எங்களுக்கு இசை, கவிதை எழுதுதல், அதாவது எங்களுடைய ஆற்றல்கள், கவிதை எழுதுதல், புத்தகம் வாசித்தல், தையல் தைப்பது, நீட்டிங் செய்வது போன்ற அப்படியான பல விஷயங்கள் இருக்கின்றது. அவற்றை நாங்கள் வளர்த்து கொண்டு எங்களுக்குள்ள ஆற்றலை நாங்கள் வளர்த்து கொண்டு வந்தால் அது வயோதிப நேரத்தில், தனிமை நேரத்திலும் எங்களுக்கு அவை கை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே தனிமை வந்து எமக்கு, அதாவது நாங்கள் இப்ப ஆன்மீகத்துல ஈடுபட்டு இருந்தோம்னு சொன்னால் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு வயோதிப நேரத்தில் எங்களுக்கு அது தனிமையை தராது. அது எங்களுக்கு சாபமாக அமையாது, வரமாகத்தான் அமையும். இப்படியான ஆற்றல்களை வளர்த்து கொண்டு வருபவர்களுக்கு தனிமை வரமாகவே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று இந்த கருத்தை மட்டும் கூறிக்கொண்டு மற்றவர்களிடம் விட்டு அமைகிறேன். நன்றி. கனடாலிருந்து ஆனந்தி மாஸ்டர், நீங்க பேசுங்க. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று ஜேம்ஸ் அல்ஸ்டன் கிரேஷன் மாஸ்டர் மிகவும் அருமையாக தனிமை வரமா சாபமா என்ற தலைப்பில் மிகவும் அருமையாக பேசினார். மேம்படி தனிமையை நாங்கள் ஒவ்வொருத்தரும் எடுக்கிற விதத்துல தான் இருக்குது. நாங்கள் கலவாணி அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் எங்களோட ஆற்றல்களை வளர்த்து கொண்டு போனா முன்னேற்றமாக என்னத்திலேயாவது படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்து எல்லாரும் கட்டிக்காரராக இருக்கிற இல்லையா என்ன, நாங்கள் எங்களுக்கு வயசு வர வர ஒவ்வொன்றில் முயற்சி செய்து ஒவ்வொன்றையும் படித்து கொண்டு வரவும் அது இதுவும் தனிமை எங்களுக்கு ஒரு நாளும் சாபமாக இருக்காது. மற்ற இந்த தியானத்தலத்துக்கு வந்த பிறகு எல்லாரையும் அது எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எல்லாரையும் வந்து கண்டு எல்லாரையும் எங்களுக்கு வேற வேற நாடுகள்லேருந்து வர்ற ஆக்களை எல்லாம் கண்டு இது பண்ணக்கூடாது. ஒரு நாளும் எங்களுக்கு தனிமை சாபமாக இருக்காது. தனிமை இனிமையாகத்தான் இருக்கும், வரமாகத்தான் இருக்கும். மிகவும் அருமையான பேச்சு மாஸ்டர். நீங்க உங்களோட தமிழும் நல்ல தமிழ், மிகவும் அமைதியாக ஆறுதலாக பேசினீர்கள். மீண்டும் மீண்டும் வந்து இப்படியான கருத்துக்கள் உள்ள தலையங்கத்தோட வந்து நமக்கு அறிவூட்டும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அதாவது அடுத்த நாளைய நிகழ்ச்சியை சொல்லி போட்டு பஞ்சாட்சர மாஸ்டர் பேச ரெடியா. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாட்சர மாஸ்டர் தான் அதை வழி நடத்துவார்கள். முதலில் ஷேர் எக்ஸசைஸ் நடக்கும் 9 மணிக்கு, 10 மணிக்கு தியான நிகழ்வு, 11 மணிக்கு உஷா குமார் அவர்கள் பேசியிருக்கும் தலைப்பு ஞானத்தின் விதைகள். இரவு 8 மணிக்கு மூலிகைகளும் மனித ஆரோக்கியம் பற்றி டாக்டர் நவரட்னம் அவர்கள் பேச வருகிறார்கள். எல்லோரும் கலந்து சிறப்பிக்கும்படி வேண்டிக் கொண்டு, அது மாத்திரமில்லாமல் ஒவ்வொரு, அதாவது எல்லோருக்கும் தெரியும் நாளைக்கு அமெஸ்டி டே, அதாவது அமெஸ்டிஸ் டே நாள், அதாவது அமெஸ்டிஸ் டே என்றால் இந்த உலக அமைதியாக இருப்பதற்காக சைன் பண்ண நாள். அதாவது இங்கிலாந்து முழுவதும் நாளைக்கு 11ஆம் தேதி 11ஆம் மாதத்து 11 மணிக்கு 2 நிமிட மௌனத்தின் மூலம் அவர்கள் வீரர்களை நினைவு கூறுகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் 11 மணிக்கு மௌனத்தில் இருந்து அதன் பிறகுதான் மியூசிக் மெடிடேஷன் செய்வது உங்களுக்கு தெரியும். ஒரு உலக நட்பு நாள் கூட ஆகவும் கொண்டாடப்படுகிற எல்லா மனிதர்களிடையும் நட்பு, புரிதல் மற்றும் ஒற்றுமை வளர்ப்பதற்கு உண்மையான அமைதி என்பது அரசியல் ஒப்பந்தங்களில் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு மனிதனின் இதயத்தில் இருந்து தொடங்குகின்றது. இதை தெளிவாக நாளைக்கு பஞ்சாட்சர மாஸ்டர் பேசுவார். உங்களுக்கு உங்களோட வாட்ஸ்அப் இமெயில பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட பேச்சான டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன். இப்பொழுது உங்களோட கருத்தை நீங்க போடலாம். நன்றி. பஞ்சாட்சர மாஸ்டர் பேசுங்க. நீங்க சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று கிரேசன் ஜேம்ஸ் ஐயா அவர்கள் அருமையான ஒரு பேச்சை தலைப்பு எடுத்து எல்லோரும் தங்களது கருத்தை கூறக்கூடிய அளவு விதமாக அது எங்களுக்கு தனிமையா வரமா சாபமான்ற
பொருட்பட எங்களுக்கு பேசியிருந்தார். அருமையாக இருந்தது. முதல் சாபமா என்ற கருத்தை கூடுதலாக சொல்லி கொண்டிருந்தார். நானும் யோசிச்சு கொண்டிருந்தேன், ஒருவேளை சாபமாக எல்லாம் கஷ்டமா போதோ உண்டு. கடைசியிலே ஒரு சொல்லிலே முடிச்சு விட்டார், அது வரமண்டு. உண்மையில நாங்கள் இப்பொழுது எங்களுடைய அனுபவங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற காலம். அந்த நேரம் தனிமையா இருந்தா அது சாபம் தான். நாங்கள் உலகத்தின் உள்ள வாழ்க்கையோ ஆன்மீகத்தையோ என்னத்தையோ நாங்கள் அதை அனுபவித்து கொண்டிருக்க அது தனிமையாக இருக்கப்படாது என்றது எல்லோருக்கும் தெரியும். அவரும் அதை சொல்லியிருந்தார். இறுதியில நாங்கள் அது வாழ்க்கையை நாங்கள் ஆன்மீகத்திலேயோ எங்கேயோ தனியா போகும்போதுதான் அதில் முன்னேற்றங்களும் பெரிய ஏகாந்தங்களும் வருகிறது என்றதை எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது இறுதியிலே இறைவனோட செய்யறதுக்கு தனிமையாத்தான் சேரலாம் என்றதையும் கூறி விட வருகிறேன். நன்றி ஐயா, நீங்கள் பேசின பேச்சு எல்லாரும் கருத்து சொல்லக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த சிட்னியிலிருந்து குமாரசாமி பிள்ளை மாஸ்டர், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் இருந்த வணக்கம். இன்று கிரேஷன் ஜேம்ஸ் அவர்கள் ஒரு இன்றைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு தலைப்பு எடுத்து பல கோணங்களில் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அதுக்கு முதலில் எனது நன்றி. இந்த தனிமை அவரே சொல்லிவிட்டார், தனிமை என்பது அவரவர் மனநிலையை பொறுத்து, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய வாழ்க்கை தனிமை முதியவர்களை மட்டுமல்ல இளையவர்களை தாக்கி கொண்டிருக்கின்றது. இது என்ன காரணம் நாங்கள் சிந்திப்போனா, இந்த உறவுகளை மேம்படுத்தாமல் தொழில்நுட்பத்துக்கு குறிப்பாக கையடக்கி தொலைபேசி தான் நம்முடைய நண்பர்களாக இருக்கின்றார். அப்ப இந்த போக்கிற்கு தொடங்குமானால் இந்த உறவுகளே இது தேவையில்லை என்னும் நிலைக்கு மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இன்றைய வாழ்க்கை நாமே எங்களை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்தது இன்றைய வாழ்க்கையின் நோக்கமே பணத்தை தேடியதாக இருக்கின்றது. இப்ப பணத்தை நாங்கள் தேடும் பொழுது நாங்கள் நிச்சயமாக உறவுகளை எல்லாத்தையும் கவனிக்காமல், உங்களுக்கு தெரியும், இப்ப சிறந்த சாதனையாளர்களே ஸ்டீவ் ஜாப்ஸ் நீங்கள் வாழ்க்கை வரலாறு பெற்றால் அவர் தொழில் என்று போய் இறுதி நேரத்தில் தான் குடும்பத்தின் அருமையையும் தனிமையையும் பற்றிய அறிவும் பிறந்த. ஆகையினாலே வாழ்க்கையில முதலாவது குறிக்கோள் நாம் நமக்குள்ளே ஒரு பயணம் செய்ய வேண்டும். அதுக்குத்தான் தியானம் தேவை என்று சொல்கின்றோம். இப்ப நாங்கள் உதாரணமாக என்ன செய்கின்றோம் என்றால், எப்பொழுதும் மற்றவருடைய அங்கீகாரம் பெறுவதற்காகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் முதல் பிரச்சனை. இப்ப நாங்கள் பேசினா மற்றவர் என்னமா இருக்கின்றார், மற்றவர் வீடு 4 அறையில வீடு இருந்தா எனக்கு 6 அறை வேணும், அப்படியான போக்கு தான் இன்றைய காலத்துல. குறிப்பாக நீங்கள் சொன்ன தரப்பில் பல கருத்துகள் அவரவருடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நாங்கள் கட்டுப்படுத்தினோமானால் நிச்சயமாக தனிமை ஒரு வரம் என்பது இந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காகத்தான் நாங்கள் தியானத்தில் இருந்து உள்நோக்கிய பயணம் செய்யும் பொழுது இதெல்லாம் தெளிவு ஏற்படுகின்றது. உங்களுடைய உரை உண்மையிலேயே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் உரை என்று கூறுகின்றேன். இந்த உரை எங்களுக்கு மட்டுமில்லை, ஒவ்வொரு பேருக்கும், இளையவர்களுக்கோ முதியவர்களுக்கோ பொருந்தும் ஒரு கூறி நன்றியுடன் வாழ்த்து கூறி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி ஐயா, தேவையான கருத்து. இப்பொழுது டாக்டர் சதா மனோமா அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல அல்சன் ஜேம்ஸ் மாஸ்டர் அருமையான பேச்சு அருமையாக இருந்தது. பலரும் கருத்து கூறிவிட்டார்கள். இதுல என்னென்னால் தனிமையை நான் தேடுறேன்னா மற்றவர்களால நான் தனிமைப்படுத்தப்படுகிறேன் என்ற அந்த 2 வித்தியாசம் தேவை. நான் சூஸ் பண்ணினா நான் சந்தோஷமா இருப்பேன். நான் அதைத்தான் சூஸ் பண்றேன். தனிமை தான் நல்லதுன்னு நான் சூஸ் பண்றேன். என்னொரு கட்டம் மற்றவர்களால் தள்ளப்பட்டு பல காரணங்களால தனிமைப்படுத்துறோம். அப்படி வரைக்கும் கூட கவலையாக இருக்குமென்றது ஒரு முக்கியமான விடயம். கையாளுறதுக்கு என்ன யுக்திகளை நாங்கள் பாவிக்கலாம்ன்றதும் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேணும். கல்யாணி மாஸ்டரும் கணக்க சொல்லிவிட்டா நாங்கள் சுருக்கமாக சொல்றோம், எங்களோட ரசனையை விரிவுபடுத்தலாம். இசையை பற்றி அதிகம் கூறிவிட்டால் கூடுதலாக வாசிக்கக்கூடிய பழக்கங்களை வேண்டலாம். ஓவியம் வரையலாம், இசை கற்கலாம், இசையை ரசிக்கலாம். மற்ற செல்ல பிராணிகளை சில பேர் வளர்ப்பார்கள் தங்கள் தனிமையை போக்குவதற்காக. சமூகத்துடன் இணைந்து வாழப்பழங்கள் அது மிக முக்கியம். ஏனென்றால் சில பேர் ஐசோலேட் பண்ணி தாங்கள் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவரோடையும் பழகுறீங்க. அப்படி ஐசோலேட் பண்ணி இருக்க அது தனிமை கூடிக்கொண்டுதான் போகும். என்ன காரணத்தாலே செய்யணும் முதலியா சில இடத்துல லாங்குவேஜ் பிரச்சனையாயும் இருக்கலாம் உண்டு. மற்றது சிலது செய்ய விருப்பம் இல்லாமலும் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தாலே அப்படி
சேராம விட்டு தனிமையை தாங்களே தேடிக்கொள்கிறார்கள். சுயமதிப்பை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களோட சுயமதிப்பை நீங்கள் தான் வளர்க்க வேண்டும். அதுக்கு பழகி கொண்டாலும் தனிமைன்றது உங்களை வாட்டாது. நேர்நிறையாக சிந்திக்கவும் வேண்டும். இயற்கையில் நேரத்தை செலவழித்து கொண்டு போனாலும் தனிமையை இருந்து விடுபடலாம். அனைவரும் அருமையான கருத்து கூறினார்கள். மிக்க நன்றி. இத்துடன் நிறுத்துகிறேன். நன்றி. நன்றி. டாக்டர் சாந்தி ரமேஸ்வரன் from New World. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஜேம்ஸ் கிரேஷன் மாஸ்டர் நீங்க ஒரு நல்ல தலைப்பெடுத்து எல்லோரையும் சிந்திக்க விட்டு விட்டீர்கள். எல்லோருடைய கருத்துகளும் வெவ்வேறு திக்குகளில் இருந்து வந்து தனிமையை பற்றி சொன்னார்கள். எனக்கு தனிமை என்றால் எல்லாவற்றிலையும் நீங்க முதல்ல சொன்னீர்கள், வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். பிரச்சனையில நல்லதும் கெட்டதும் இருக்கும். நல்லதா எடுத்தால் அது வரமாக இருக்கும், கெட்டதாக எடுத்தால் அது சாபமாக இருக்கும். எனக்கு நீங்க சொல்லும் பொழுது நான் இப்பொழுது முதல்ல சொல்றேன், நான் மவுண்ட் சைனாய்க்கு ஏறி போனேன். அப்ப நீங்க மவுண்ட் சைனாவை பற்றி சொல்லக்க எனக்கு அந்த நினைவும் வந்தது. மற்றது புத்தர் தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் விட்டு தனிமையை தேடி போயிட்டு இருந்து தியானம் செய்து எங்கள் எல்லோருக்கும் தியானத்தின் மகிமையையும் தியானம் செய்யும் விதத்தையும் சொல்லிக் கொடுத்தார். அதுல ஒரு பெரும் அதுக்கு தனிமைதான் என்ற இடத்துல நான் எல்லோரும் கருத்துகள் சொல்லிவிட்டார்கள். மிக்க நன்றி கிரேஷன் மாஸ்டர். நீங்க நல்லா ஆராய்ச்சி செய்து உதாரணங்களோடு எங்களுக்கு எழுதி எங்களை சிந்திக்க வச்சதுக்கு மிக்க நன்றி. இன்னும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி. அடுத்தாக ராதே மாஸ்டர் நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். ஜேம்ஸ் கிரேஷன் மாஸ்டர், உங்களோட பேச்சு இன்றைக்கு சிறப்பு. நான் ஜேம்ஸ் கிரேஷன் மாஸ்டர் என் வாழ்க்கையில முக்காவாசி வாழ்க்கையை நான் தனிமையில தான் இருக்கிறேன். நீங்கள் கதைக்க வரைக்கும் நான் யோசிச்சேன் நீங்கள் என்ன பற்றி தான் கதைக்க போறீங்களேன்னு. ஆனா நான் நீங்கள் இந்த உங்களோட முதல் பாகத்துல சொன்ன அந்த அளவு கொஞ்சம் சாபம் மாதிரி கணக்கு சொன்ன நீங்கள் போல இருக்கு. எனக்கு அதற்காக கொஞ்சம் பயமா இருந்தது. நான் யோசிச்சேன், நான் இப்படி ஒன்னே அனுபவிக்கலன்னு யோசிச்சு போட்டு பேசாம இருந்தேன். நான் எடுத்துக்கொள்றது என்னன்னா, உண்மையில எங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தா இந்த தனிமை அவ்வளவு தூரம் எங்களை பாதிக்கப்படாதுன்றதுதான் எந்த அறிவு, எந்த அனுபவம். மற்றது நாங்கள் எங்களோட லைஃப்ல வர சில விஷயங்களை நாங்கள் தோல்வி என்று எடுக்காம அதை சவாலண்டு எடுத்தமென்றால் நாங்கள் அதுக்காக சண்டை பிடிப்போம் இல்லையா? அதை நாங்கள் வெற்றி பெறத்துக்காக வேண்டிய எல்லா வித முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம். சவாலண்டு எடுத்தா அந்த சவால்களை எதிர்நோக்கி நாங்கள் எடுப்போம். அப்படி எடுக்கல தோல்விகள் வந்தா அதுக்கு என்ன, தோல்வி வந்துடுது, இன்னொன்று ட்ரை பண்ண நாங்க ட்ரை பண்ணலாம் இல்லையா? அப்படி என்றுதான் நான் எடுக்கிறேன். நல்லபடியா எனக்கு அவ்வளவு தூரம் இந்த எங்களோட தனிமை இனிமையோ கசப்போ என்றதை நாங்கள் பார்த்தா நான் நினைக்கிறேன் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில வர சவால்களை எப்படி நாங்கள் கையாளுறோம் என்றதுலதான் இருக்குது இனிமையோ கசப்போ உண்டு. ஆனபடியா நாங்கள் அடிக்கடி எங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் சுய பரிசோதனை செய்ய வேணும். மற்றது நீங்க சொன்ன மாதிரி அந்த இயேசுநாதர் சாத்தானே அப்பால் போன்ற மாதிரி திருவள்ளுவரும் சொல்றார், இந்த பொறாமை பேராசை கோபம் கடுஞ்சொல்ல நாங்களும் அப்பால் போன்னு சொல்லி அதெல்லாம் திரட்டி விட்டா எங்களோட வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி செய்தமெண்டா நாங்கள் எங்களோட மனநலத்தை பேணுவோம். இப்ப மனநலத்தை பேணினால் எங்களை உடல் நலமும் நல்லா இருக்கும் இல்லையா? அப்ப அதைத்தான் நான் யோசிக்கிறேன் ஜேம்ஸ் கிரேஷன் ஐயா. மற்றது சமூக பணி சரியான ஒரு இம்பார்ட்டன்ட் எங்களோட வாழ்க்கையில. அதுவும் வயது போக சும்மா பேசாம வீட்டுல இருந்து அங்க நோவுது இங்க நோவுதுண்டு யோசிச்சு கொண்டு இருக்காம வெளிக்கிட்டு போய் சில சமூக பணிகள் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான உதவிகள் இந்த காலத்துல தேவைப்பட்டிருக்குது. அப்படியான சில உதவிகளை செய்யறது, சும்மா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் கதைக்கிறது, இல்லாட்டி ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு வாலண்டியர் பண்ணி வேலை செய்யறது, இல்லாட்டி இந்த வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸுக்கு போய் அவைக்கு எத்தனையோ பேர் ஒரு நாள்ல வைக்கணும் 4 மணித்தியாலும் எங்களுக்கு ஃப்ரீயா தருவீங்களும் உங்களோட உதவியேண்டு. அப்ப அப்படி செய்தாலும் எங்களோட மனத்துக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதுதான் நான் எந்த சொந்த வாழ்க்கையில எந்த அனுபவத்துல சொல்றேன். ஜேம்ஸ் கிரேஷன் மாஸ்டர், எனக்கு எல்லாரும் இதை அக்செப்ட் பண்ணினமோ தெரியாது. உங்களோட பேச்சுக்கு மிக்க நன்றி ஐயா.
நல்ல பேச்சு. மிக்க நன்றி. மிகவும் நன்றி. அடுத்த கனடால இருந்து வரதா சண்முகநாதன் அம்மா, நீங்க பேசுங்க. வணக்கம் எல்லோருக்கும். ஜேம்ஸ் மாஸ்டர், உங்களுக்கு சிறப்பான வணக்கம். எங்களை விழிப்படைய செய்தீர்கள். தனிமை 2 வகைப்படும் என்றும் நீங்கள் காட்டினீர்கள். ஒன்று தனிமைக்குள் தள்ளப்படுவது, மற்றது பலரோடு இருந்தும் சிலது குடும்பத்தோடு வாழ்ந்தும் சில சமயங்களில் தனிமையாக இருக்க பழகுவது. இந்த விதத்திலே நாங்கள் வாழ்ந்து விதமாக 2 விதமாக வாழ்ந்து கொண்டு போகிறோம். தனிமைக்குள் தள்ளப்படுபவர்கள், ஒதுக்கப்படுபவர்கள் நிச்சயமாக அதாவது வருத்தத்தோடு வாழ்கிறார்கள். ஆனால் மற்றவர்களோடு இருந்தும் தங்களை தனிமைப்படுத்தி தங்களுடைய அந்த உள் அமைதியையும் மற்றவர்களுடைய அமைதியையும் பேண வேண்டும். பேணுபவர்களுக்கு தனிமை வரமே, மற்றவர்களுக்கு இறை சக்திதான் அந்த தனிமையை போக்க வேண்டும். நன்றி. மீண்டும் வாருங்கள். நன்றி. அடுத்ததாக டாக்டர் சதா மேனம். இல்லையா? சுகேந்திரா மாஸ்டர். சதா மாஸ்டர் பேசிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். ஜேம்ஸ் அலிஸ்டன் மாஸ்டர், உங்களுடைய பேச்சு தனிமை வரமா சாபமான்றது எல்லோரும் கருத்துக்கு சொல்லிவிட்டார்கள். நான் என்ன சொல்ல வர்றேன்டா, இந்த தனிமை சூழ்நிலையை பொறுத்தது தான். இந்த தியான தளத்தை பொறுத்தவரை தனிமையில தான் நாங்கள் அமைதியாக தியானம் செய்ய முடியும். ஆனால் இந்த உறவுகள் பிரிந்து போனா அப்படியான கட்டங்கள் வரும்போது தனிமை அவர்களுக்கு மனச்சோர்வையே எல்லாம் கொண்டு வந்துடும். மற்றது வயது போன காலத்திலையும் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதும் தனிமையாக இருக்க இயலாது. தனிமையில தான் அவர்களுடைய வாழ்க்கையில எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் வரும். இதை நான் கண்கூடாக இப்போது பார்த்து கொண்டிருக்கிறேன் எனது தாயாரின் மூலம். அதைத்தான் நான் இங்கு சொல்ல வந்தேன். என்ற தனிமை அதை எங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது. அதே போல இப்ப குமாரசுவாமி பிள்ளை மாஸ்டர் சொன்ன மாதிரி சிறுவர்கள் இப்போது தாயும் தாப்பனும் வேலை செய்கிறபடியா பிள்ளைகள் வீட்டுல தனிமையாக இருக்கிறார்கள். அதனால அவர்கள் என்ன கம்ப்யூட்டர், போன் அதுகளை பாவிச்சு அவர்கள் இந்த சமூக வலைதளங்கள்ல போய் அங்கதான் அவர்கள் தங்களுடைய தனிமையை மறக்க முயற்சிக்கிறார்கள். அதனால எத்தனையோ பிள்ளைகள் உயிர் கூட இழந்திருக்கிறார்கள். இப்படியான சில சம்பவங்களும் இப்போது நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த தியான தலத்துக்கு ஏற்ற மாதிரி இது தனிமை வரம் என்று சொன்னது மிக்க வேண்டியதாக இருந்தது. மிக்க நன்றி ஐயா. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களும் இத்தலத்துக்கு மிகவும் உகந்தது என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த ராஜேஷ் பாலா அம்மா from Northland. வணக்கம் எல்லோருக்கும். திரு கிரேசன் ஜேம்ஸ் அஸ்டன் மாஸ்டர் அவர்கள் சொன்ன கருத்துக்கள், அத்தோடு மற்றவர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் மிக மிக அருமையானவை. தனிமை என்பது மனிதனுக்கு தன்னம்பிக்கை தருறது, கிரியேட்டிவ்னஸை கொடுக்கிறது, தன்னைத்தானே உணர்ந்து கொள்ள உணர்றது என்று பல நன்மைகள் இருக்கு. ஆனா எந்த அனுபவத்துல உத்தியோகபூர்வமாக நான் பார்த்த தனிமையான மக்கள் என்ற துயரங்கள் தங்களோட வாழ்க்கை சாபம் என்றும் சொல்லியிருக்கேன். 70 வந்துடுறாங்கன்னு உடனே மெடிக்கல் போர்டில் வேலை செய்த நான். அப்போ எக்கச்சக்கமான ஆக்கள் இந்த விக்டிம் ஆஃப் த செகண்ட் வேர்ல்ட் வாரில் விதவையானவை அப்படி இப்படித்தான் நிறைய இருந்தவை.
விசிட்டிங் டைம் வந்தா அதே எலோன். அப்போ அதுகள் யாரும் வரமாட்டாங்க பார்க்க. அப்போ நாங்கள் த நர்சஸ் இஃப் யூ ஹேவ் டைம் அங்கே போய் அவையோட இருந்து கதைக்கிறது. அந்த கையை பிடிச்ச சொல்லுங்கள் வயமா லிவிங்ன்னு கேட்பினேன். அந்த அளவுக்கு இந்த தனிமை கொடுமையானதான் நான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கு நாங்கள் சமூக அமைப்பு அதுகளில் நாங்கள் உதவி செய்கிற வாலண்டியர்ஸாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் தனிமையாக இருக்கிறவர்களுக்கு ஃபோன் பண்ணி ஐ ஓகே மைடியா என்று கேட்குறோம் நாங்கள். அப்போ அது ஒவ்வொருவரும் சொல்கிற கதையை பார்த்தா இந்த இந்த சிவிலைஸ் சொசைட்டி என்ற சொசைட்டி தானான்ற இருக்கும். ஏனெண்டா ஒரு மனுஷி மூன்று கிழமையா செத்து கிடந்தது, ஒருவருக்கும் தெரியாது. அது கேள்விப்பட்டவன் என்னால் தாங்க முடியல. ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு லிஸ்ட் இருக்குது, 2 பேருக்கோ 5 பேருக்கோ நாங்கள் ஃபோன் பண்ணி ஓகேன்னு கேட்கணும். அப்போ இந்த மனுஷன் என்னென்று தப்ப விட்டீங்களென்று நான் ஒப்பாரி வச்சு கொண்டிருந்தேன். ஸோ தனிமை என்றது நாங்கள் எப்படி வாழ்கிறோம், எங்கே வாழ்கிறோம், என்ன கலாச்சாரத்தில் வாழ்கிறோம்னு இருக்குது. அடுத்தது பெரிய பணக்கார ஒரு இங்கிலீஷ் ஓல்டு பர்சன் எங்களை குரூப்பில் இருக்கிறார். தனியாக இருக்கிற 2 மக்கள் அவங்க வர்றதே இல்லை, ஒரு மகன் கலைக்கிறதே இல்லை. பின்ன நான் நொக் பண்ணி ஓகே கேட்டுட்டு போவேன். வேலைக்கு போவேக்க ப்ளீஸ் கம் அண்ட் சே ஹலோ டு மீ என்று சொல்லுவார். பிகாஸ் அவர் சொல்லுவார் இதை போல கொடுமை உலகத்தில் இல்லையென்று. அப்போ நாங்கள் எவ்வளோ பணக்காரராக இருந்தாலும் அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் அவன் என்ன மாதிரி நின்று பிடிக்குது என்றதான் நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறேன். நாளைக்கும் பெரிய ஒரு கூடத்துக்கு போகிறேன். இதுகள் தான். ஸோ நாங்கள் தனிமைன்னு சொல்றது நாங்களா தேடி வர்ற சில வழிகளில் வர்றது. அந்த நேரம் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் சமூக உதவி, அடுத்த வீட்டுக்காரர், சொந்தக்காரர் அதுகளுக்கு நாங்கள் முடிஞ்சதை செய்யணும். நான் இலங்கையில் இருக்க கிராமத்தில் தனிமையான ஒரு கிளவி ஒப்பாரி வைக்க இல்லை. அவருக்கு பிள்ளை விட்டு இல்லையென்றாலும் யாரோ போய் அவைக்கு சாப்பாடு கொடுப்பினான். அதுதான் எந்த ஞாபகம். நான் அங்கே இருக்க இங்கே வந்த பிறகுதான் இந்த தனிமை என்றது சிவிலைஸ் சொசைட்டிக்குள்ள எப்படி பாதிக்குது மனத்தை. பெரிய கட்டிக்காரர் இருந்தவை, ரைட்டர்ஸாக இருந்தவை, மியூசியனாக இருந்தவை எல்லாம் ஐசோலேஷன். அப்போ அதுக்கு எக்கச்சக்கமாக ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனாலும் இந்த சொசைட்டியை பார்க்க தமிழாக்களுக்கு நான் சொல்றது, உங்களுக்கு சொந்தக்காரர் இருந்தால் ஆரணனே ஃபோன் பண்ணி ஹலோ சொல்லுங்க ப்ளீஸ் ஏனெண்டா எனக்கு சொல்லியிருக்கணும். அதுகள் என்னமா இருந்துட்டு காசு அனுப்புங்கள் பார்க்குதுகளா. அப்போ ஒவ்வொரு அனுபவமும் இந்த தனிமை சாபமா சந்தோஷமான விஷயமான்றது, எங்கே வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம், என்ன அனுபவங்கள் இருக்குது, எப்படி குடும்ப நிலை இருக்குது, எப்படி சமுதாய நிலை இருக்குது என்றதை பொறுத்தது. எனிவே அருமையான பேச்சு, எல்லாரையும் பேச பண்ணின ஒரு அருமையான சப்ஜெக்ட். நன்றி. நன்றி. அடுத்த அருந்ததி. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர், மிகவும் சிறப்பான பேச்சு. நீங்க சொன்னதின்படி நான் நினைக்கிறேன் தனிமையும் வேண்டும், சேர்ந்தும் இருக்க வேண்டும். சில நேரத்தில் தனிமை இனிமையாக இருக்கும், எல்லா நேரமும் தனிமையாக இருக்கிறது கஷ்டம். சில நேரங்களில் தனிமையாக இருந்து இப்போ தியானத்துக்கு வந்த பிறகு தியானம் செய்யக்கூடிய நிலைமை இருக்குது. தியானத்துக்கு வராட்டி தனிமை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கு. இப்போ நாங்கள் தியானத்துக்கு வந்தபடியே எல்லாரும் தனிமை இனிமை என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் தியானம் இல்லாட்டி நான் நினைக்கிறேன் தனிமை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆக்களோட சேர்ந்து இருக்கேக்கில் சில நேரத்தில் நாங்கள் தனியாக வீட்டில் இருக்கேக்கில் எல்லாரோடையும் இருந்துட்டு தனியாக இருக்கேக்கில் கொஞ்சம் வீடெல்லாம் சரியான நிசப்தமாக இருக்கும், ஒரு கஷ்டமான நிலையாகவும் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் டக்குனு தியானத்தை சாமி அறைக்கில் போய் தியானத்தை செய்தீங்களா ஓகேயா இருக்கும். ஆனால் ரெண்டும் அவசியம் என்று தான் நான் நினைக்கிறேன். அருமையான பேச்சு ஜேம்ஸ் மாஸ்டர், மிக்க நன்றி. தேங்க்யூ. நாளை இரவு 8 மணிக்கு ஒரு அருமையான பேச்சை பேசியிருக்கும் டாக்டர் நவரட்னம் ஐயா அழைக்கின்றேன். அன்மியூட் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம், நன்றி அழைத்ததுக்கு. ஜேம்ஸ் மாஸ்டர் எடுத்த தலைப்பு தர்க்கத்துக்குரியது. தனிமை சாபமா அல்லது ஒரு விஷயமான்றது. ஆனால் உடல் தனிமை வேறு, உள்ளத்தனிமை வேறு. உள்ளம்
தனிமையைத்தான் விரும்பும். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது தனிமையாக தெரியாது. உள்ளம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த உள்ளத்தில் அந்த விதத்தில் யோசிக்கும் பொழுது ஒருபோதும் தனிமை வராது. ஆனால் உடம்புல இந்த உலகத்தில் வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது ஒரு விதமான தன்மை தோன்றலாம். இந்த ஞானிகள் எல்லோரும் தனிமையைத்தான் விரும்பி இருந்தார்கள். ஆனால் ஜோர் சுவாமி மக்களுடன் வாழ்ந்து மற்றவர்களுடன் பழகி வீடுகளில் போய் உணவு உண்டு என்றாலும் தியானம் செய்யும் பொழுது தனிமையாக இருந்தார். அதுபோல பல மனிதர்கள் ஞானிகளாக மாறினார்கள். அது ஒருவர் தான் இயேசுநாதர். இப்போ இந்த கிறிஸ்தவத்தை கீழ தேசங்களுக்கு, இலங்கை, இந்தியா, ஆப்பிரிக்காக்கெல்லாம் கொண்டு போன பொழுது அவர்கள் ஞானிகளாக போகவில்லை. கொண்டு போன ஆட்கள் வெடிகுண்டு, துவக்கு அதை கொண்டுதான் போய் மக்களை வெவ்வேறு விதமாக வசப்படுத்தி இந்த சமயத்தை திணித்தார்கள். என்றாலும் இயேசுநாதர் நான் குறை சொல்லவில்லை. அது இந்த உலகத்தில் நடந்த விஷயம். ஆங்கிலேயர் ஒரு காலத்தில் உலகத்தில் 3/2 பகுதியை ஆண்ட பொழுது இந்த கிறிஸ்தவத்தையும் பரப்பினார்கள். ஆனால் அதுதான் உலகத்தில் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார். அவர்கள் மனித உருவம் எடுத்தாலும் கடவுள் இருக்கிறார் என்றதை நான் நம்பி இந்த பேச்சுக்கு நன்றி தெரிவித்து தனிமையில் இனிமை காண்போம். தியானத்தில் இந்த தியான தளம் மாத்திரமில்லை, எப்பொழுதும் தியானம் செய்ய வேண்டும். இரவில் நித்திர கொள்ளும் பொழுதும் தியானம் செய்யலாம். காலையில் 4 மணிக்கு எழும்பி இருக்கும் பொழுதும் தியானம் செய்யலாம். கடவுளை நினைத்து தியானம் செய்து கொண்டிருந்தால் நமக்கு தனிமை இருக்காது. விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக கௌரிராஜ் அம்மா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய வணக்கம். மிக அருமையான பேச்சையா, அனைவரையும் சிந்திக்க வைத்தீர்கள். மிக நன்றி. ஆனால் தனிமை என்பது இல்லை என்று கண்ணதாசன் சொல்கிறார். கனி இருந்தால் சுவை இருக்கும். இப்போ நீ அமைதியா இருந்தேன்னா மௌனம் கூட உன் கூட துணையா இருக்கும் அப்படிங்கிறார். ஆக ஆன்மீகவாதிகளுக்கு தனிமை என்பது ஒரு வரம். ஆனால் வலுக்கட்டாயமாக தனிமைப்படுத்தப்படக்கூடியவர்களுக்கு அது சாபம். எனவே நாம் தனிமைப்படுத்தப்பட்டாலும் தியானத்தில் ஈடுபடுவதன் மூலம் நாம் தனிமையில் இல்லாமல் தியானத்தை நம்மோடு இணைத்து கொண்டால், தெய்வீக சிந்தனைகளை நம்மோடு இணைத்து கொண்டால் நம்மால் தனிமையை வெல்ல முடியும். எனவே தனிமையை நாம் எப்படி வெற்றி கொள்வது என்றுதான் சிந்திக்க வேண்டுமே தவிர தனிமையை வரம் என்றோ சாபம் என்றோ நாம் வருத்தப்படவோ மகிழ்ச்சி அடையவோ தேவையில்லை. தனிமை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது படைப்பாளிகள் நல்ல சிறப்பாக படைக்கலாம். தனிமைப்படுத்தப்படும் பொழுது அதில் தியானமோ தெய்வீக சிந்தனையிலோ ஈடுபட்டு நாம் தனிமையிலிருந்து விடுவித்துக் கொள்ளலாம். இப்படி நாம் வயதாக ஆக தனிமையை வெல்லும் வழிகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர தனிமை சாபம் என்றோ வரம் என்றோ நாம் வருத்தப்படுவதற்கோ மகிழ்ச்சி கொள்வதற்கோ தேவையில்லை. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. மிகவும் நன்றி. அடுத்ததாக நிர்மலா ருத்ரகுமாரன் இருந்து பேசுகிறார். எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். அருமையான பேச்சு ஜேம்ஸ் மாஸ்டர். தனிமையை பற்றி சொன்னீங்க. என்னை பொறுத்தளவில் நான் தனிமை என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நான் என்னென்றாலும் வீட்டில் வேலை செய்வேன், வெளிக்கிட்டு போவேன், இல்லாண்டா வெளிக்கிட்டு ஓக்கண்டாலும் போவேன். தனிமையிலே இனிமை காண முடியுமா என்ற மாதிரி முடியும். என்னை பொறுத்தளவில் தனிமையில இனிமை காண முடியும். தனியாக இருந்தால் அவ்வளோ வேலையும் செய்யலாம். வந்து காட்சி இதெண்டா அதென்னா அதே நேரத்தில் எனக்கு என் அப்பாட சொந்தம் எல்லாரும் என்னோட நல்ல இதாக இருப்பாங்க. எப்பண்டாலும் ஃபோன் பண்ணி 6 நாள் கதைப்பாங்க. என்ன செய்றீங்க, எங்கே போனீங்க இன்றைக்கு எல்லாம் கதைப்பாங்க. அதனபடியாக
அருமையான பேச்சு. நான் சந்தோஷமா இருக்கிறேன். என் பிள்ளைகளும் இருக்கிறாங்க, 2 பேர் வேலைக்கு போனா பின்ன இருந்தாலும் வருவாங்க. ஒரு நாளும் என் மகன் 2வது மகன் வேலையில இருந்து போன் பண்ணி மத்தியானம் வீட்டுல இருந்தேன்டா கேட்பார், அம்மா என்ன செய்றீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க என்றெல்லாம் கதைப்பார். அதபடியா நான் ஒரு நாளும் தனிமையா நினைக்கல என்னை பொறுத்தளவு. நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். அருமையான கருத்தை சொன்னார். அடுத்தாக சூரிய சபாரட்னம் ஐயா மிச்சத்துல இருந்து பேசுகிறார். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜேம்ஸ் மாஸ்டர் அருமையான ஒரு தலைப்பெடுத்து அருமையாக பேசினார். அருமையாக இருந்தது. வரமா சாபமா கேட்கவே ஒரு பணமா பாசமான மாதிரி இருக்குது. அருமையா இருந்தது. நன்றி, வணக்கம் ஜேம்ஸ் மாஸ்டர். மீண்டும் வாங்கோ. நன்றிய மீண்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெகநாதன் எல்ஃபர்ட் ஈஸ்லண்டில் இருந்து பேசுகிறார். நன்றி. ஜேம்ஸ் மாஸ்டருடைய தலைப்பு எனக்கு ஒரு குழப்பத்தை தந்து விட்டது. அதாவது சாபம் என்றாலும் இன்னொரு உங்களுக்கு கொடுக்குற சாபம், வரம் என்றாலும் நீங்கள் இன்னொருவரிலிருந்து வாங்குற முறையில தான் அமையுது. ஆனால் தனிமை, காலையில் சொன்னார்கள் டைம் அண்ட் ஸ்பேஸ் ஆர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த மைண்ட். அப்போ நான் யோசிச்சேன் தனிமையும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த மைண்ட். அதாவது நாங்கள் எப்பொழுதும் எங்களோட எண்ணங்களை இன்னொருவோட பரிமாறணும் அல்லது ஃபீலிங்ஸை இன்னொருவோட பரிமாறணும்னு துடிச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் இருந்தால் தனிமையாக எடுக்கிறோம் அல்லது நிசப்தம் என்று சொன்னார்கள். அப்போ நிசப்தமாக இருக்கு. அப்போ திஸ் இஸ் ஆல் ரிஃப்ளெக்ஷன் நான் யோசிக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த கற்பனையோ மன இயக்கம் இல்லை வரை தனிமையை வெல்லலாம். சரியோ? அப்போ நான் யோசிச்சேன், உங்களுக்கு கற்பனை எண்ணங்கள் இல்லாம டிமென்ஷியா வந்தால், ஐ சப்போஸ் டிமென்ஷியா வந்தால் யூ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் அலோன் ஆர் நாட் என்ற ஃபீலிங் அந்த ஸ்டேட்ல வந்துருவீங்க நினைக்கிறேன். அப்போ நான் யோசிச்சேன், தியானம் என்று சொன்னால் தியானம் தியானத்துல நீங்க கடவுளை பற்றி யோசிக்க சொல்லுறார்கள். அப்ப அது ஒரு கற்பனை அல்லது ஒன்றுமே யோசிக்க வேண்டாம், வேண்டாம் இல்லாம போதும், 2மே பார்த்தாலும் தனிமையான திருப்தி என்று சொல்லி இதை நீங்கள் எவ்வளவு யோசிச்சு கொண்டு போனாலும் கடைசியில உங்களுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷனே தேவையில்லை. ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த மைண்ட் என்று தான் காலையில் சொன்ன மாதிரி படுகுது. சந்திரபாபுன்ற பாட்டு ஒன்று வருது. அதுல என்ன சொல்றேன்னு சொன்னா, சில பேர் யோசிக்கிற ஐயோ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையே, பாய் ஃப்ரெண்ட் இல்லையே. அந்த சந்திரபாபு சொல்றார், பருவம் வந்த எல்லோருமே காதல் கொள்வதில்லை என்று. காதல் கொண்ட எல்லோரும் மனமுடிப்பது இல்லையா, மனமுடிப்பது எல்லாரும் சேர்ந்து வாழ்வதில்லை என்றும் இருக்கா, சேர்ந்து வாழ்வது எல்லாரும் சேர்ந்து போனதில்லை என்று சொல்லி அந்த கருத்தை கேட்டோடனே நான் இப்படி ஒரு தத்துவ பாட்டு நான் வேறு எங்கேயும் கேட்கல, புத்தகத்திலேயும் படிக்க இல்லை. சந்திரபாபுக்கு நன்றி, அதையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஜேம்ஸ் மாஸ்டருக்கும் பேச்சுக்கு நன்றி. அடுத்த ராஜேஷ் சீதமாமா நீங்க பேசலாம். நன்றி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஜேம்ஸ் கிரேஷன் மாஸ்டர் நல்லொரு தலைப்பு கொண்டு நல்லொரு பேச்சு பேசினீங்கள். எல்லோரும் தங்களுடைய கருத்தை சொன்னார்கள். இப்படியான பேச்சுகளை கொண்டு எங்களுக்கு தாரதால எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. எங்களை எவ்வளவோ யோசிக்க செய்து, நாங்கள் உண்மையாக தனிமையாக இருக்கிறோமா இல்லாட்டி தனிமை இல்லாமல் இருக்கிறோமா எல்லாம் எங்களை பொறுத்தது. நாங்கள் தனிமையா இருக்கிறோம்னு சொல்லி ஒப்பேரி பண்ணி வச்சு சொல்லி கவலைப்பட்டு கொண்டும் இருக்கலாம். நாங்கள் தனிமையா இருந்தாலும் அதை பற்றி பரவாயில்லை. எங்களுக்கு எலும்பான வேலையெல்லாம் செய்து முடிச்சு போட்டு வழியாளருக்கா போயிட்டு வர்றது. அப்படி போயிட்டு வந்தாலே அந்த ஃப்ரெஷ் ஏர், வாக்கிங் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு எவ்வளவோ உற்சாகத்தை தரும். நான் 4 பேரை நான் ஒரு சர்ஜரியில ஒர்க் பண்ணேன் 24 years. அப்ப அதிகமாக நான் இப்ப என்னோட வீட்டை விட்டுட்டு இப்ப வேற இடத்துல வந்திருக்கிறேன். ஏன்னா வீட்டை தனியா இருக்க கொஞ்சம் களவுகள் போனது, அப்ப பயமா இருந்தது. அப்ப அதுக்காக மகன் குழந்தை இங்க செக்யூர் பிளேஸ்ல விட்டுருக்கிறார். அப்ப எனக்கு நான் வெளியால போனா எத்தனையோ பேரோட கதைக்கலாம், எவ்வளவோ சந்தோஷம் இருக்கு. வீட்டுல தனியா இருக்கல நான் வேலையில எடுத்து எந்த பாட்டுக்கு செய்து கொண்டிருப்பேன். புது வேலை எல்லாத்தையும் மட்டும் இந்த பாட்டுக்கு செய்து கொண்டிருப்பேன். அப்ப அதாலேயே எனக்கு ஒரு சந்தோஷம் மாறுது. அதனுடைய நான் தனிமையால நாங்கள் வருத்தப்படக்கூடாது. தனிமையிலே இனிமை காண முடியுமா? எஸ்,
யூ கேன். அதான் என்னுடைய வார்த்தை. தேங்க்யூ. நன்றி. அடுத்த ராதி அம்மா, இதோட இறுதியாக நாங்கள் இதோட நிறைவு செய்வோம். மறு சந்தர்ப்பத்துக்கு நன்றி ஸ்ரீ ஐயா. நான் சொல்ல வந்தது என்னென்றால், இதுல நாங்கள் தனிமையையும் இனிமையையும் பற்றி கதைக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்கட வாழ்க்கையில உள்ள அனுபவங்களை அடிப்படையா வச்சுக்கொண்டு நாங்கள் இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லி இருக்கிறோம். சில ஆக்கள் பொதுப்படவும் சொல்லி இருக்கிறோம். ஆனா ஒன்று நான் சொல்லுவேன் என்னன்னா, இந்த வயது போன காலத்துல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பயம் தனியே இருக்கிறார்கள் எல்லாரிலையும் இருக்கிற ஒரு பயம் நாங்கள் தனியே செத்து போனால் தற்சமயம் ஏதோ என்னமோ காரணத்துக்காக உங்களோட பிள்ளை குட்டிகளால உங்களுக்கு டெலிபோன் பண்ணி இதெல்லாமல் அல்லது சொந்தக்காரர் பிள்ளைகள் ஒருத்தரும் இல்லாம தனியே இருக்கிறார்கள், அப்படி இருந்து செத்து போனால் என்ற ஒரு பயம் அநேகமா எல்லா உயிர்கள்லயும் அந்த பயம் இருக்குது. பிள்ளைகள் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நாங்கள் தனியா சாகலாம். ஆனபடியா அந்த பயம் எனக்கும் இருக்கிறது. உண்மையா சொல்ல போனா அந்த பயம் எனக்கும் இருக்கு. ஏனென்றா இப்ப தற்சமயம் என்னத்துக்காக இருந்தாலும் சரி தாராளம் உங்களுக்கு டெலிபோன் பண்ண இயலாது. இப்ப எனக்கு பிள்ளைகள் இருந்தா போல அவ ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்தமா இருந்து டெலிபோன் பண்றதுக்கு இயலாது. ஏனென்றா அவைக்கும் எத்தனையோ அலுவல்கள் நடக்குது. அப்ப அப்படியான நேரத்துல உங்களுக்கு அந்த யோசனை வரும். ஆனபடியா இந்த வாட்ஸ்அப் குரூப் அதுகள் இதுகள் எல்லாம் வச்சு நாங்கள் எல்லாம் இந்த குட் மார்னிங் குட் ஈவினிங் போடுறது தான். ஆனா இப்ப நீங்கள் போட்டும் சில ஆக்களை பார்த்து போட்டு இப்ப ஒவ்வொரு நாளும் போடுறவதானே என்று சொல்லி போட்டும் விட்டுட்டும் போகலாம். அப்ப அதையும் மிஸ் அப்ப அந்த பயம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி பிள்ளை குட்டி பேர பிள்ளைகள் இருந்தாலும் சரி அந்த பயம் எந்த மனத்துல நெடுக இருக்குது. அதை நான் அப்படி சொல்ல மறந்து போனேன். அதுதான் நான் ஒருக்கா அதை கட்டாயம் சொல்லுவேன் வந்துட்டு வந்தேன். நான் அப்படி எத்தனை பேர் இன்னும் பயந்து கொண்டு இருக்கணுமோ தெரியாது. ஏனென்றா மற்றது நீங்கள் அநேகமா பேப்பர்லையும் வாசிப்பீங்கள், இதுலையும் சொல்லுவினோம், லோக்கலா தெரிஞ்ச இடங்கள்லயும் சில வேளை பாத்தீங்கன்னா இந்நாள் இத்தனை நாள் செத்திருந்து அதுக்கு புறதான மாக்கள் பார்த்தவ கொண்டு போனவ அப்படி இப்படின்னு சொல்லுவினோம். அதுகளை கேட்க சில பெரிய பயங்கரமா இருக்கும். சில வேளை யோசிக்கிறது நாங்கள் செத்து போனா செத்து போனதுதானே, எங்கட உடம்புக்கு என்ன நடந்தாலும் எங்களுக்கு என்னன்னுட்டும் இருக்கலாம். ஆனா அப்படி சொல்லி போட்டு நீங்க இருந்தாலும் அந்த பயம் கட்டாயம் இருந்தே தீரும். ஏனென்றா அப்புறம் உங்களோட உடம்ப எல்லாம் எடுத்து எல்லாம் இதென்ன வேணும் என்ன, அப்ப அது உங்களோட பிள்ளைகளுக்கும் கரைச்சலா இருக்கும், வாரவைக்கும் பெரிய இதா இருக்கும், ஹெல்த் சர்வீஸுக்கும் ப்ராப்ளம். இப்படியான கன சிந்தனைகள் ஓடுறது. ஆனா சில வேளை அப்படி நெக்கல கொஞ்சம் மனம் சோர்ந்து போயும் இருக்கும். அதான் நான் ஒரு கட்டாயம் சொல்ல வேணும். அதை முதல் தரம் சொல்லிக்க நான் மறந்து போனேன். ரெண்டாவது எனக்கு அந்த சந்தர்ப்பம் அளித்ததுக்கு நன்றி ஐயா. ஜேம்ஸ் கிரேஷன் மாஸ்டர், உங்களோட பேச்சு மிக்க மிக்க நல்ல பேச்சு. ஜேம்ஸ் மாஸ்டர் நீங்க சொல்றா சொல்லுங்க, நிறைவு செய்ய போறோம். எல்லோருக்கும் நிறைவான நன்றி. இந்த தளத்தை தந்துதவிய தங்களுக்கும், இந்த தளத்திலே ஒவ்வொருவரும் கரங்கோத்து நின்று அந்த எண்ணங்களை உயர்ந்ததனால் கருத்துக்கள் தந்தீர்கள். கருத்து தந்த அனைவருக்கும், கருத்துக்கள் எழுதிய ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி. என்று மிகவும் சிறப்பாக நிகழ்ச்சி நடைபெற்றது. மீண்டும் இன்னொரு முறை நீங்க பேசுவேன். நாளைக்கும் சிறப்பான நிகழ்ச்சிகள் இருப்பது என்று கூறி, இன்று எங்கள் தளத்துக்கு பல விதங்களில் உதவி செய்து கருத்துக்கள் கூறியும் பல செய்து கொண்டிருக்கும் எங்களுடைய குகணேசன் ஐயாவுக்கு இன்றைக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்தை எல்லோரும் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் செய்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே கணேசன் ஐயா. நன்றி.